ஹிருதயந்து ஏவ ஜானாத். இதுக்கு முன்னாடி பின்னாடி சேர்த்தோம்னா ராமனோட ஹிருதயம் சீதைக்கு தான் தெரியும், சீதையோட ஹிருதயம் ராமனுக்கு தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாது அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதை கேட்ட உடனே ராமர் அப்படியே பிரமிச்சு விட்டார். ராமாயணம் முழுக்க சொல்லுங்கன்னு ராமர் உடனே குழந்தைகளுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சீட்டு போட்டு ராமரை எதிர்த்தாப்புல சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்க குழந்தைகள் ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். ராமனே கேட்டு சந்தோஷப்படுறான். இதான் அதுல விஷயம். பொதுவா ஒரு கதை சொல்லும் போது கேட்கிறவாள்ல கிரேடு இருக்கு. ராமாயணம் தெரிஞ்சவா கேட்பா. ராமாயணத்திலேயே வால்மீகி ராமாயணம் பாராயணம் பண்ணி ஸ்லோகங்கள்லாம் பைஹார்ட்டா உள்ளவா கேட்பா. ராமாயண கதை மட்டும் தெரிஞ்சவா கேட்பா. ராமாயணத்திலேயே கம்பராமாயணம் தெரியும், வால்மீகி ராமாயணம் தெரியாதுங்கிற உள்ளவா கேட்பா. ராமாயணமே தெரியாதவா கேட்பா. இப்படி பல வகை உண்டு. ரசிகால்னு சொல்றது அதுல ஹையஸ்ட் ரசிகால். இப்ப இந்த சினி ஃபீல்டுல CBA அப்படிங்கிறாலும் ஏ ஏரியா, பி ஏரியா, சி ஏரியா, இந்த படம் எதுல ஓடும் அப்படிங்கிறது எதை வச்சு அதை பிரிக்கிறா? ரசிகர்களை வச்சு பிரிக்கிறா. ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு. அது மாதிரி வால்மீகி என்ன சொல்றாருன்னா, இதுல எல்லாரும் ரசிச்சதையும் சொல்றேன், ஹையஸ்டா ரசிச்சவர்களையும் சொல்றேன். இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல எல்லாரும் வந்திருக்கா. அதுல சில மகரிஷிகள் யதாஜாதர்கள், பிறந்த மேனிக்கு இருப்பார்கள். கும்பமேளால பார்த்தா தெரியும். அவர்களுக்கெல்லாம் யதாஜாதர்கள்னு பேர். பைராகியை சொல்லலைன்னா, வாமாச்சாரத்தை ஃபாலோ பண்றவாளை சொல்லலை, எலும்பெல்லாம் போட்டுண்டு அவளை சொல்லலைன்னா, தலை ஜடமுடி ஏகப்பட்டதா இருக்கும், பிறந்த மேனிக்கு இருப்பாவா. சுகாச்சாரியால் மாதிரி உள்ள, சதாசிவ பிரம்மேந்திரால் மாதிரி, ஜட்ஜி சுவாமிகள் மாதிரி உள்ள மகான்கள். அதுல காஷ்ட மௌனம் வேற. காஷ்ட மௌனம்னா வாழ்நாள் முழுக்க மௌன விரதம். மௌன விரதம்னு உடனே நமக்கு நாம இருக்கிற மௌன விரதம் ஞாபகம் வரும். சில நாளைக்கு மௌன விரதம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அன்னைக்கு என்ன நடக்கும்னா, வீட்டில் உள்ளவா எல்லா பிராணையும் ஒட்ட வாங்கிடுவான். அப்படின்னா இதுக்கு பேசியே தொலைக்கலாம். சில பேர் பேனா பேப்பர் வச்சு எழுதுவா. மௌன விரதம் அதெல்லாம் செகண்ட் கிரேடு தான். தேல் கொட்டினாலும் அசையக்கூடாது, பாம்பு கடிச்சாலும் அசையக்கூடாது, பேசாம இருக்கணும். அதுக்குதான் மௌன விரதம்னு பேர். அது மாதிரி உள்ள அந்த மகரிஷிகள் இந்த குசலவர்கள் சொல்ற அந்த ராமாயணத்தை கேட்டுட்டு என்ன ஆனார்கள்? தச்ருத்வா முனய சர்வே பாஷ்ப பர்யாகுலேக்ஷணாஹ சாது சாத்விதிதா ஊச்சுஹு பரம் விஸ்மயமாகதாஹ அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாஞ்ச விசேஷதஹ சிரநிர்வృத்தமப்யேதத் பிரத்யக்ஷமிவ தர்சிதம். பாஷ்ப பர்யாகுலேக்ஷணாஹ, கண்ணிலேந்து அப்படியே அருவியா கண்ணீர் கொட்டுறது. இந்த ராமாயணத்தை கேட்டு பேசாத அந்த மகரிஷிகள் வாயை திறந்து சாது சாத்விதிதா ஊச்சுஹு, சாது சாது அப்படின்னா பேஷ்னு அர்த்தம். நன்ன ரசிக்கிற சமயத்துல ஆஹா பேஷ் அப்படிங்கிற பத்தியில அதை விட ஒசத்தி சாது அப்படின்னு சொல்றது.
ஒரு காலத்துல அப்படிதான் சொல்லுவா. சாதுன்னா அசடு இல்லை. நாம இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கோம், சாதுன்னா அசடுன்னு. சாதுன்னா உயர்வுன்னு அர்த்தம். அதையும் எப்படி சொன்னார்கள்னா பரம் விஸ்மயமாகதாக. இந்த ரொம்ப விஸ்தாரமா சொல்லணும் ராமாயணம். சில கதை கச்சேரியில ஃப்ரண்ட் லைன்ல உட்காந்துருவா, கதை சொல்றவா கண்ணு பார்க்கிற மாதிரி. அந்த கதை நன்னா இருந்தாலும் நன்னா இல்லைன்னாலும் கதை சொல்றவர் பார்க்கறதுக்காகவாது தலையாட்டுற மாதிரி இருக்கும். நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு, ரெண்டு தலையை ஆட்டி வைப்போம் அப்படின்னு தோணும். அது மாதிரி நிர்பந்தமா தலையாற்றல்ல, பரம் விஸ்மயமாகத்தாக தன்னை மறந்து தலையாட்டினார். தன்னை மறந்து என்ன கீதம் முதல்ல இந்த குழந்தைகள் பாடுறதே அந்த குரல். ஏன் அப்படின்னா தௌத்து காந்தர்வ தத்துவஜோ மூர்ச்சனாஸ்தான கோவிதோ. ராகம் ஸ்வரம் ஸ்ருதி சுத்தமா இருக்கு. ஒத்தரா பாடுறதே கஷ்டம், ரெண்டு பேரா பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஆரம்பிக்கிறது நிறுத்துறது ஒரே மாதிரியா இருக்கணும். இது ரெண்டு பேர் பாடுறாளா ஒத்தர் பாடுறாளான்னு தெரியாதபடிக்கு இருக்கணும். அது மாதிரி இருக்கு இவர்களுடைய கானம். கீதஸ்ய மாதுரியம் ஸ்லோகானாஞ்ச விசேஷதா. இந்த ஸ்லோகங்களுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, சமுத்திரம் இது. அதை நோண்ட 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 அர்த்தம் வந்துட்டே இருக்கும். அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ உயர்வா வச்சிருக்கா. இத எத்தனையோ வருஷம் முன்னாடி நடந்த கதைய பிரத்யக்ஷமிவ தரிசித்தம். இன்னைக்கு பார்க்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காரே, இது இன்னொன்னுக்கு சொல்ல முடியுமான்னு இப்ப எடுத்துப்போமே நாம. இந்த ராமாயணம் எத்தனை 1000 வருஷம் முன்னாடி நடந்தது. அவ ஆராய்ச்சிக்கே விட்டுருவோம். ஆனா ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடிதான் நடந்தது. ராமானந்த சாகர்னு ஒருத்தர் ராமாயணம் எடுத்தாரோ. அப்ப இந்தியாவே ஸ்தம்பிச்சது தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை காலத்தால 9லேருந்து 10 அப்படியே நின்று போயிடும். ரயில் நிற்கும், ரயில் நின்று போயிடும். சில பேர் சொன்னா, இந்த லாரி டிரைவர்கள்லாம் இருக்கா பாருங்க, 8 மணி ஆன உடனேவே ரோடு ஓரத்துல யாரு வீட்டுல ஆண்டனா இருக்கோ அவ வீட்டு வாசல்ல லாரியை நிறுத்திட்டு உள்ள வந்து நான் ராமாயணம் பார்த்துட்டு போறேன்னு பார்த்துட்டு போவாளாம். இந்தியா ஒரு ஆச்சரியம் சொல்றேன், டிவிலாம் எதுவுமே கிடையாது எங்க கிராமத்துல வடகுடியில. அப்ப ரிலே மெட்ராஸ்ல மட்டும்தான் தூரதர்ஷன்ல தான் அது வந்தது. எங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணினார், இந்த ராமாயணத்துக்காக 100 அடி ஆண்டனா. அந்த ஆண்டனாவோட உயரமே 110 அடி, நீளம் 20 அடி இருக்கும். தஞ்சாவூர் ஜில்லால அதை வந்து இப்படி மெட்ராஸ் பக்கம் பார்க்க திருப்பிண்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரே பூச்சி பறக்கும். ஆண்டனாவை திருப்பும்பா, நான் திருப்பியிருக்கேன். எங்க அப்பா ஏற்பாடு பண்ணி வடகுடி கிராமமே உட்காந்து பார்க்கும் எங்க ஆத்துல. எங்க பெரியப்பாலாம் பார்த்துட்டு அழுததை நானே பார்த்துருக்கேன். என்ன அது, என்ன ராமர், என்ன சீதை, என்ன லக்ஷ்மணன், என்ன கதை அது. இன்னைக்கு பார்த்தாலும் அப்படியே இருக்கு. இது இன்னொரு விஷயத்துல இந்த லயம் வராது. ஒரு தடவை பார்த்த உடனே போறோம்னு தோணும், அப்புறம் பிடிக்காதுன்னு தோணும். இந்த ராமாயணத்துக்கு அப்படி தோணவே இல்லைங்க. சிரநிருவர்த்தம் அப்பேதத்து பிரத்யக்ஷமிவ தரிசி இப்படிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்றா. இது கதை கேட்டவா. கதை வச்ச ராமர் எப்படின்னார், சச்சாபி ராமஹ பரிஷத்கதஷனைஹி புபூஷயா சக்த மனா பபூவஹா. தன்னல மறந்துட்டானாம் பகவான். தன் ஆசனத்திலேருந்து நழுவி அவர் அறியாம சில காட்சிகள் பக்கத்துல வரத்த இப்படி மூஞ்சிய நீட்டுவோம் தெரியல, இப்படி நீட்டின்னு போவோமோன்னு அது மாதிரி கதை சொல்ற குசலவர்கள் பக்கத்துல வந்துட்டான் பகவான்.
வந்து உட்காந்து கதை கேட்கிறா, எல்லாரையும் கதை கேட்டு போகிறார். குழந்தைகள் அயோத்தியை வர்ணிக்கிறது. முதல்ல அயோத்தி வர்ணனை, சரையு வர்ணனை, சூரிய வம்சத்தினுடைய பெருமை. அயோத்தி எப்பேற்பட்டது? சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருஷ்ணா வசுந்தரா பிரஜாபதி முபாதாய நிருபாணாம் ஜயசாலினாம் ஏஷாம் சசகரோ நாம சாகரோ ஏன காலிதா. எல்லாம் நிரம்பின பாரத தேசம், ஒரு குறை கிடையாது. ஒரு நாட்டுல ஒரு விஷயத்துக்காக நாம பிச்சை ஏந்தரா மாதிரி இந்த நாடு கிடையாது. என்ன வளமில்லை இத்திருநாட்டில். பாரதியார் கேட்கிறார், என்ன வளம் இல்லை அப்படிங்கிறார். எல்லாம் இருக்கு. பொருள் வளம், அறிவு வளம் எல்லாம் இருக்கு. எங்க தோண்டினாலும் கோல்டு இருக்கும் பாரதத்துல. வசுந்தரா, உலகத்திலேயே அதிகமாக தங்கம் உற்பத்தியான இடம் பாரத தேசம்தான். ஒரு ஆச்சரியம் சொல்றேன். கஜினி முகமதுன்னு ஒருத்தன் வந்து சோமநாத்தை கொள்ளையடிச்சுன்னு போனா பத்தியில, அவன் கொண்டு போன தங்கத்தோட அளவு என்னன்னு போய் பாருங்க நெட்ல. அமெரிக்காட்ட அந்த தங்கம் கிடையாது. இன்னைக்கு அமெரிக்காட்ட அந்த தங்கம் கிடையாது. இப்ப வேர்ல்டுலயே அமெரிக்காட்ட தான் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ட்ரம்ப். அந்த ரூமை திறந்தாதான் தெரியும் இருக்கா இல்லையாங்கிறதே. ஒரு 75 வருஷமா இருக்கு இருக்கு கரடி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டே இருக்காளே தவிர இருக்கா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 8000 டன்னுக்கு மேல இருக்குன்னு சொல்றானே தவிர இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா உண்மையாவே இருக்கிறது இந்தியாவில தான். இந்தியாவில கவர்மெண்ட் கையில உள்ளது தானே உங்கள்கிட்ட கணக்குல இருக்கு. மக்கள்கிட்ட உள்ள கணக்கு கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கணக்கு கவர்மெண்ட் கிட்ட இருக்கா சொல்லுங்க. ஒரு சின்ன குழந்தை பிறந்தா கூட நாம் அதை தங்கத்தினாலதான் அலங்காரம் பண்றோம். ஏன்னா அது மகாலட்சுமி வசூன்னு பேர். அது சாஸ்திரத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்பேற்பட்ட தேசம் இது. செல்வ செழிப்பு உள்ள தேசம். இந்த திருட்டு பசங்க இவ்வளோ கொள்ளையடிச்சுன்னு போனதுக்கு அப்புறமே இவ்வளோ இருக்குன்னா முதல்ல எவ்வளோ இருந்திருக்கணும் இந்த தேசத்துல. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். அயோத்தியில 3 வேளை ரோட்டை பெருக்கி ஜலம் தெளிப்பா. இது ஒரு ப்ராசஸ். அங்க அந்த ரோட்டை பெருக்கிறவன் காதுல வைரத்தோடு போட்டு இருப்பான். ரோட பெருக்கிறவன் காதுல அப்படின்னா அவ்வளவு சமிருத்தி. இங்க இல்லாமைங்கிறதே இந்த தேசத்துல கிடையாது. அவ்வளவு சுபிக்ஷமா இருந்த தேசமே. காரணம் ஆண்ட ராஜாக்கள். அதை தெரிஞ்சுக்கணும். எவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றானோ அவனை பொறுத்துதான் அந்த தேசம் அமையும். அவன் கட்டிக்காரனா இருந்தான்னா செழிப்பு கொட்டும். ஏன்னா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். காலத்துல மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும். இந்த செல்வ செழிப்புக்கு காரணம் உற்பத்தி. உற்பத்திக்கு காரணம் இயற்கை மழை. நதிகள்ல ஜலம் வரணும், சமிருத்தி ஏற்படும். மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன? தேவதை அனுகிரகம். தேவதா அனுகிரகத்துக்கு காரணம் என்ன? மக்களுடைய தர்ம சிந்தனை. மக்களுடைய தர்ம சிந்தனைக்கு காரணம் என்ன? அரசனுடைய அரசாட்சி. அரசன் அவ்வளோ தர்மிஷ்டனா இருந்தாதான் மக்கள் அவ்வளோ தர்மிஷ்டர்களா இருப்பார்கள். இந்த ராஜா அது மாதிரி ராஜா சமிருத்தியா இருக்கு அயோத்தியில. இவர்களை பத்தி சொல்லும் போது காளிதாசன் 3-4 ஸ்லோகம் இவர்களை பத்தி சொல்றான். நான் அம்பால பேசின வாக்கு, அதனால ஒரு மனிதனை பேச மாட்டேன். இருந்தாலும்
இந்த சூரிய வம்சத்துல பிறந்தவர்களை பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சோகமா ஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மனாம் ஆசமுத்திரக்ஷிதீஷானாம் ஆனாகரதவர்த்மனாம் சைஷவேப்யஸ்த வித்யானாம் யௌவனே விஷயீஷினாம் வார்த்தகே முனிவிருத்தீனாம் யோகேனாந்தே தனுத்யஜாம் தியாகாய சம்பிருதார்த்தானாம் சத்யாய மிதபாஷினாம். இப்படி சொல்லிட்டே போறான். இவர்கள் பிறப்பிலேந்து ஒழுக்கத்தோட நேர்மையானவர்கள். அப்படி நேர்மையா உள்ளவன் அரசனா, திறமையும் இருக்கணும். சில பேர் நல்லவனா இருப்பான், அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்காது. சில பேருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும், திருட்டு பயலா இருப்பான், பக்கா திருடனா இருப்பான். அவன் எப்படி திருடினான்னு கண்டுபிடிக்கவே முடியாது, அது மாதிரி திருடுவான். அப்ப நாடு நாசமாதான போகும். திறமையும் இருக்கணும், நேர்மையும் இருக்கணும். இவர்கள் அவ்வளோ நேர்மையானவர்கள். சோகம் ஆஜன்ம சுத்தர்கள். சோகமா அஜன்ம சுத்தானாம் ஆபலோதய கர்மனா. ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அந்த ரிசல்ட் வர பரியந்த அந்த காரியத்தை விடமாட்டாவா. அதை தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஆரம்பிக்கிறத ஓஹாயின்னு ஆரம்பிப்பான். இந்த சமஸ்கிருதத்திலே ஒரு ஜனம் உண்டு, ஆரம்பசூரன்னு பேர் அவனுக்கு. ஆரம்பசூரா கலு தாட்சிணாத்தியாக அப்படின்னு ஆரம்பிக்கிறத ஓஹாயின்னு ஆரம்பிப்பான், பாதியில் டொப்புன்னு போட்டுருவான். அனௌன்ஸ்மெண்ட், பேனர், பிரச்சாரம் எல்லாம் அமக்களமா இருக்கும். பேப்பர்ல ரிசல்ட் என்ன இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடாது, ரிசல்ட் பெருசா இருக்கணும். ஆபலோதய கர்மனா ஆசமுத்திர க்ஷிதீஷானா. இவர்களுடைய அதிகாரம் எது வரையில் அப்படின்னு சொன்னார். எது வரையில், எது வரையில் சமுத்திரம் இருக்கோ அது வரை. எல்லா பக்கம் யோஜனை பண்ணுங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த பாவிகள் ஒரு வழியா அந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு போனான். ஆங்கிலேயர்கள் ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது, இந்த கொள்ளை அடிச்ச பசங்க, திருட்டு பசங்க. அதுக்கு முன்னாடி வந்த முகமதியர்கள் அதை விட கொடூரமானவர்கள். இவன் ரெண்டு பேரும் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு சுதந்திரம் வந்தா அதை விட ரெண்டும் சேர்ந்த திருட்டு பசங்கள் பின்னாடி வந்தவங்க. என்ன நாசப்படுத்தி இந்த நாட்டை கொதறி செதறி ஜனங்கள் அப்படியே தவிச்சு வெளியில ஓடி போய், வெளியில போகலாமா, நம்ம நாட்டை நோக்கினாயா எல்லாரும் வரணும். நான் ஏன் வேலை தேடி வெளியில போகணும், நான் ஏன் பொழப்பு தேடி வெளியில போகணும், எனக்கு என்ன இல்லை இந்த நாட்டில். எல்லாரும் இங்க வரணும், நம்ம நாடு பெருசாகணும், அகண்ட பாரதமாகணும். இதை துண்டாடி தலையை வெட்டி கையை வெட்டி காலை வெட்டி பாரத தேசத்தை நாசம் பண்ணி அதெல்லாம் மாறணும். சூரிய வம்ச காலத்துல சமுத்திர க்ஷிதீஷானா, எல்லா பக்கமும் பூமி முழுக்காவா ஒரு ராஜா. இது ஒண்ணு. வாழ்க்கையை எப்படி வாழ்வார்கள்னா, சைசவே அபியஸ்த வித்யானா, படி நாளா பிரிச்சுப்பா வாழ்க்கையை. சின்ன வயசுல படிப்பு தான், படிப்பை தவிர வேற கவனமே செதறாது. நாம் குழந்தைகள் அப்படிதான் வளர்க்கணும். யௌவனே விஷயீஷினா, படிப்பு முடிஞ்சு கல்யாணம் ஆகி பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சௌக்கியமா இருப்பான். வார்த்தகே முனிவிருத்தினா, ஒரு குழந்தை பிறந்து அவனை வளர்த்து அவன் ராஜாவாக கூடிய ஒரு காலம் வந்தாச்சுன்னா அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இவா கிளம்பி காட்டுக்கு போயிடுவா. 95 வயசானாலும் அந்த சேரை விடாம குடிச்சுட்டு இருக்க மாட்டான், கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். எத்தனை நாளைக்கு சம்பாதிக்கிறத விட விடுறதுலதான் வைராக்கியம் இருக்கு. அதுதான் பெரிய கஷ்டமே.
பொசிஷனை பவரை அவ்வளோ சுலபமா விட்டு கொடுத்துருவாளா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவா. ஐயோ குழந்தைகள் ஏமாந்து போயிடும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்லி தரேன், நான் பார்க்குறேன். எத்தனை பேர் மண்ணாடுறவா இருக்கா? அவ சாப்பிட்றாளோனும் அவன் கையால் தானே எடுத்து சாப்பிட்றான். அவளுக்கு வாழ தெரியாதா என்ன? வாழ விடணும். நீங்க போட்டு நெசிக்க கூடாது. சொல்லி கொடுக்க வேண்டிய காலத்துல அவனை ஃப்ரீயா விட்டுடுறது. ஒரு 20 வயசுக்குள்ள அவனுக்கு என்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அத்தனை சொல்லி கொடுக்க வேண்டிய காலத்துல எல்லாம் அவனை கவனிக்காம இவன் ஓடிட்டு பின்னாடி வாழை பிடிச்சிட்டு தொங்கினான்னா வெறுப்பாதான் இருக்கும். அந்த குழந்தைகள் வயசு வந்தவுடனே பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வார்த்தைக்கே முடிவுறுத்தினா காட்டுக்கு தபஸுக்கு போயிடுவா. கடைசியில யோகத்தினால அந்த தனுத்தியஜாம், இந்த சரீரத்தை விடுவா, ரோகத்தினால விட மாட்டான், யோகத்தினால விட. தியாகாய சம்பிரதார்த்தானா, நிறைய சம்பாதிப்பார்கள். எதற்காக? என்ன? தானம் பண்றதுக்காக, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. சுவிட்சர்லாந்து பேங்க்லயோ ஹவாலா மூலமா துபாயிலையோ கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இல்ல, மக்களுக்காக கொடுக்கறதுக்காக சம்பாத்தியம். கவனிச்சு கேட்கணும். தியாகாய சம்பிரதார்த்தானா, சத்தியாய மிதபாஷினா, அளவாதான் பேசுவார்கள். ஏன்னா பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்காக. ஒருத்தன் பொய் பேசக்கூடாதுன்னு நினைச்சா என்ன பண்ணணும்னா பேச்ச குறைக்கணும். பேச்ச குறைச்சாலே பொய் நின்று. இப்படிலாம் அவர்களை பத்தி சொல்லி அந்த வம்சத்துல வந்த தசரதன்னு ஒரு ராஜா, அவனுக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரேன்னு. இன்னும் பல மனைவிகள். அவனுக்கு கல்யாணம் இத்தனை நடந்தும் குழந்தைகள் இல்லை. இந்த 3 மனைவிகள்ட்டு குழந்தை பிறக்கல. பல பரிகாரங்கள் பண்ணினா. பொதுவா உலகத்துல நாம கவனிச்சோம்னா ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கலைன்னா பாவத்தினால பிறக்கலைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். பரிகாரங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைய பிறக்கிறது இது சாமானிய விஷயம். கஷ்டப்படுறவாளுக்கு குழந்தை நிறைய பிறக்கிறது. நான் சொல்றதை கவனிச்சு கேட்கணும். சௌக்கியம் உள்ள வசதி உள்ளவர்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்கிறது. ஏன்? வேணுமா பாவம் பண்ணிருக்கான்? அப்படி இல்லை. ஒரு நல்ல 1000 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஒருத்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே 1000 கோடிக்கு சொந்தக்காரன். அப்படிதானே? பிறக்கும் போதே 1000 கோடிக்கு சொந்தக்காரனா பிறக்கிற மாதிரி புண்ணியம் ஒரு பயலும் பண்ணல. அதனாலதான் குழந்தை பிறக்கல. அது மாதிரி அவனா புண்ணியம் பண்ணியிருந்தா அவனுக்கு போய் பிறக்கலாம். புண்ணியம் பண்ணலையே. தானேன போகி பவதி அதான தோஷேன பவே தரித்திரா தாரித்ர தோஷேன கரோதி பாபம். பாவத்தை பண்ணி தானம் பண்ணாம குவிச்சு வச்சிருந்தா கஷ்டப்படுற இடத்துலதான் போய் பிறக்கணும். சௌக்கியமா இருக்கிற இடத்துல பிறக்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே அப்படிங்கிறான் பகவத்கீதையில பகவான். அவ்வளவு சுலபமா பிறந்துடாது குழந்தை. அதுவும் சூரிய வம்சத்துல ஒவ்வொரு ராஜாவும் பரிகாரம் பண்ணி குழந்தை பிறந்தது, பரிகாரம் பண்ணி குழந்தை பிறந்தது. ஏன்? ஏன்? அந்த மாதிரி சௌக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஜீவன் ரொம்ப ரேர். அதனால இப்ப உதாரணம், எனக்கு குழந்தை பிறக்கலைன்னா குற்றம் என் மேல இல்லை. கவனிச்சு கேட்கணும். நீங்க எல்லாரும் என் மேலதானே குற்றம் சொல்லுவா. என் மேல குற்றம் இல்லை. இந்த என் வயத்துல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணினவும் ஒரு வயலும் இல்லை. நான் சொல்ற கான்செப்ட் அதுதான். சிங்கப்பூர்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் என்ன ஒரு கூப்பிட்டார் கதைக்கு. ஒரே ட்ரிப்ல வேர்ல்டு டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்றேன்னா 3 வருஷம் தொடர்ந்தாப்புல ப்ரோக்ராம். 3 வருஷம் தொடர்ந்தாப்புல ப்ரோக்ராம். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 25 கோடி வரும்னா
நீங்களா இருந்தா என்ன பண்ணுவேன்? என்ன கூப்பிட்டதவர் 2015-16 முதல்ல அவாத்துல சப்தாகம் ஆரம்பம். நான் வரலேன்னு. ஏன் இப்படி சொல்றேன்னா, நாங்க சமுத்திர தரணம் பண்ண மாட்டோம், வெளிநாடு போக மாட்டோம். ஆச்சாரியால் மாதிரி எங்க குடும்பத்துக்கு அந்த நியமம் உண்டு. சோமயாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறதுனால வெளிநாடு போக மாட்டோம் அப்படின்ன உடனே அவர் என் குழந்தைகள் உட்பட போகாது. அது மாதிரி தான் அவர்களை சொல்லியே வளர்க்கிற. இங்கிலீஷ் படிப்பு படிச்சிருந்தாலும் வெளிநாடு போனா இந்த வைதீக காரியங்கள்லாம் யாகங்கள்லாம் பண்ண முடியாது. சாதாரணமா வெளிநாடு போறதுங்கிற விஷயங்கள்லாம் வேற. உதாரணமே எத்தனையோ சுவாமிஜிகள்லாம் போறா. காஞ்சி பெரிவா, சிங்கேரி பெரிவா பேருக்கால போனது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சிங்கேரி மடம் காஞ்சி மடம் இல்லாத நாடே கிடையாது. சிங்கேரி பக்தா காஞ்சி பக்தா இல்லாத நாடே கிடையாது. போனா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா அவ போறது கிடையாது. அது மாதிரி அவ்வளவு தூரம் வேண்டாம். இந்த ஊர்ல பேப்பர் ராமசுவாமி இருந்திருந்தார் அபிராமபுரத்துல. அமெரிக்காவுக்கு தனி பிளைட் வச்சு எங்க தாத்தாவை அழிச்சுன்னு போறாருன்னா 70 வருஷம் முன்னாடி. வரலன்ட்டா ஒரே வார்த்தை. என்ன கேட்டார், நான் வரலன்னு. ஏன்னு கேட்டால் இது மாதிரி போகக்கூடாதுன்னு. அதெல்லாம் பழைய கால விஷயம். இப்பதான் சகஜமா எல்லாரும் போயிட்டு வரா மாதிரி சௌகரியங்கள்லாம் வந்துடுத்து. ரெண்டாவது நிறைய பேர் அங்கதான் இருக்கு ஆஸ்திகால்லாம். அவளுக்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து வழிகாட்ட வேண்டாமான்னு கேட்டா, நீங்க சொல்றது எல்லாமே சத்தியம். நிறைய சௌகரியங்கள்லாம் வந்துடுத்து. ஏன் வெளிநாடு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்குள்ள காரணங்கள்லாம் உடைஞ்சு போயிடுது. சமுத்திரத்துல ராத்திரியில தங்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு. சமுத்திரத்துல யூரின் டாய்லெட் போகக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப பழைய காலத்துல வெளிநாடு போறதா இருந்தா கப்பல்ல தான் போகணும். இப்ப அப்படி கிடையாது. ஒரே ஸ்கெட்சில் போய் நம்ம பிளைட்ல இறங்கிடலாம். அனாச்சாரம் உள்ள இடத்துல கர்மா பண்ணினா பலிக்காதுன்னு சொன்னா, அமெரிக்கால என்ன அனாச்சாரமோ அதே அனாச்சாரம் ஆழ்வார்பேட்டையிலையும் இருக்கு. பெருசா வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அங்க என்ன அனாச்சாரம் சொல்றீங்களோ அதை விட கூடையே இங்க இருக்கு. ஆழ்வார்பேட்டைன்னா ஆழ்வார்பேட்டை ஏங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். அதே இது இங்கேயே இருக்கு. அப்ப அங்கேயாவது தனித்தனியா வீடு இருக்குன்னு சொல்றா, தனியா சௌகரியங்கள்லாம் உண்டு. இங்க நாம ஒரு சமையல் பண்ணணும்னா கூட நல்ல ஜலம் கிடையாது, கலசத்துல பிடிக்கணும்னா கூட நல்ல ஜலம் கிடையாது. பூமி கெட்டு போயிடுது, காத்து கெட்டு போயிடுது, உணவு கெட்டு போயிடுது, வாழற இடங்கள் கெட்டு போயிடுது. இதெல்லாம் அங்க ஒழுங்கா வச்சுட்டு இருக்கா. இப்படி எல்லாம் சொல்லிட்டே போலாம். நான் சொன்னேன், நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட். அமெரிக்கா போற வாய்ப்பு உலகத்துல எல்லாருக்கும் வரும். அனந்தராம தீட்சிதர் பேரனா பிறக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் வருமானு கேட்டேன். அமெரிக்கா போற வாய்ப்பு உலகத்துல யாருக்கு வேணாலும் வரும். அனந்தராம தீட்சிதர் பேரனா பிறக்க முடியுமா? அப்ப எனக்கு வேண்டாம், இப்ப தேவையில்லை. எனக்கு ஏதாவது சௌகரிய குறைச்சலா என்ன, நான் ஏதாவது சௌகரிய குறைச்சலா இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணினேன்னா நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும். அப்படி ஒன்றும் எனக்கு ஃபீல் கிடையாது. எங்களுடைய வளர்ப்பே சிஸ்டமே என்னன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம். இந்த படத்துல ராத்திரி தூங்க சொன்னா நன்னா தூங்க வேணும். இந்த இடத்துல தூங்க சொன்னா தூங்குவேன். கஞ்சியை குடிச்சுட்டு இருக்கோன்னா இருப்பேன். 365 நாளும் பாயசம் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவேன். ரெண்டுக்கும் எங்களோட வளர்ப்பு முறை. அதனால எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது மாதிரி புண்ணியம் பண்ணினவன் தான் சௌக்கியமான இடத்துல பிறக்க முடியும். உயர்ந்த மனிதர்களுக்கு குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு காரணம் பாவம் இல்லை. அவர் வயத்துல குழந்தையா பிறக்கிறதுக்கு ஒருத்தன் புண்ணியம் பண்ணல. நாம நினைச்சுட்டு இருக்கோம் நாம ஏதோ பாவம் பண்ணிட்டோம்னு நினைச்சுன்னு பரிகாரங்கள் பண்றோம். அது மாதிரி தசரதன் அநேக பரிகாரங்கள் பண்ண ஒரு சந்தர்ப்பத்துல வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்டான்,
எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணிட்டேன், எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும்னு கேட்டான். ஏன்னா பிறக்கவே இல்லை. அதனால நான் அஸ்வமேதம் அப்படின்னு ஒரு யாகம், அந்த யாகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. மமலாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மமா. நான் அஸ்வமேதம்னு ஒரு யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உடனே வசிஷ்டர் சொன்னார், உனக்கு 4 குழந்தை பிறக்க போறதுன்னா. யஸ்ய தே தார்மிகி புத்திஹி இயம் புத்ர சர்வதா பிராப்ஸ்யசே புத்ராணி சதுரோ அமித விக்ரமானி. 4 குழந்தை பிறக்கலன்னு சொன்னா கவலைப்படாதீங்க, குழந்தை பிறக்கும்னு சொல்றது ஒரு ஆசீர்வாதம். வசிஷ்டர் அப்படி சொல்லல, 4 குழந்தைன்னா. உடனே தசரதன் கேட்டான், எத்தனையோ நாள் எனக்கு குழந்தை இல்லைன்னு உங்கள்கிட்ட நான் வருத்தப்பட்டிருக்கேன், அப்பெல்லாம் சொல்லாத போது இப்ப சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா? அப்ப தோணல, இப்பதான் தோணினது. அதுக்கு காரணம் சொல்ல முடியுமா உங்ககிட்ட? என்ன காரணம்னா, இவன் சொல்ற சமயத்துலதான் தேவதைகள்லாம் பிரம்மாவை வச்சுன்னு வைகுண்டத்துலவே பகவானை பார்க்கிறான். பிரம்மாவை வச்சிருந்து பரமேஸ்வரனை கூப்பிட்டு ராவணனுடைய தொந்தரவு தாங்கல்ல, பகவானை பார்க்கணும் அப்படின்னு ஒண்ணு வைகுண்டம் போலாமான்னு கேட்ட உடனே பகவான் சொல்றார், சிவபெருமான் துளசிதாசர் சொல்றார், ஹரி வியாபக சர்வத்திர சமான. வைகுண்டம் போய் எதற்கு ஹரிய பார்க்கணும்? சர்வத்திர சமான, எல்லா இடத்துலையும் அந்த பகவான் இருக்கானே, எங்க கண்ணுல தெரியலையே, அதுக்கு ஒரு கண்ணாடி போட்டுக்கணும், 3D சினிமா மாதிரி. பிரேமத்தேம் ஹோயி பிரகட்டிமை ஜானா, பிரேமேங்கிற பக்திங்கிற கண்ணாடியை போட்டுண்டா பகவான் இருக்கிறது தெரியும். பக்திங்கிற கண்ணாடியை போட்டுண்ட பிரகலாதனுக்கு பகவான் தெரிஞ்சான், ஹிரண்யகசிபுக்கு தெரியலேங்கிறான், இவன் தெரியறாங்கிறான், அவன் தெரியலேங்கிறான். எது உண்மைனால் இவனுக்கு இவன் சொல்றது உண்மை, அவனுக்கு அவன் சொல்றது உண்மை. இவனுக்கு இவன் சொல்றது உண்மை, கடைசியில இவனோட உண்மைதான் பலிச்சுது. உடனே பகவான ஸ்தோத்திரம் பண்றார் எல்லாருமா சேர்ந்து. கிர்வாணை ரத்யமானஹ தசமுக நிதனம் கோசலேஷ்பிருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியா மிஷ்டி மிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாப்ருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத்புரந்த்ரீஷ்வபி திஸ்ருஷு சமம் ஜாதகர்பா சுஜாதஹ ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா. பகவான ஸ்தோத்திரம் பண்ண அவர்களுக்கு முன்னாடி பகவான் வரான். எப்படி வந்தான் பகவான் அப்படின்னு சொன்னால், கருமுகில் தாமரை, கம்பர் சொல்றார், கருமுகில் தாமரை காடு பூத்து நீடு இருசுடர் இருபுறத்தேந்தி ஏந்தலர் திருவொடும் பொலியவர்பொற் குன்றின் மேல் வருவது போல் கருடன் மேல் வந்து தோன்றினான். ஒரு கருமேகத்துல தாமரை பூத்தா மாதிரி பகவான் இருக்கான். அவனோட உடம்பு கருமேகம் போல இருக்கு. அவன் கண்ணு தாமரையா இருக்கு, கை தாமரையா இருக்கு, வாக்கு தாமரையா இருக்கு, உதடு தாமரையா இருக்கு, மார்புல தாமரை இருக்கு, கழுத்துல தாமரை பூ இருக்கு, மகாலட்சுமி தாமரையில உட்கார்ந்துருக்கார். கருடன் மேல வரான் பகவான். தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறார், மனிதனாக பிறந்து ராவணனை வதம் பண்றேன்னு பகவான் சொன்னான். ஏன்னா மனிதனாலதான் ராவணனுக்கு வதம். மனிதனா பிறக்கணும்னா ஒரு அப்பா அம்மா வயத்துல பிறக்கணும்னா எந்த அப்பா அம்மா வயத்துல பிறக்கலாம்? ஏன்னா நாம பிறந்து அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு எவன் புண்ணியம் பண்ணியிருக்கான்? செத்த நாடு ஒரு விஷயம் சொன்னேன். ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கலன்னா அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணாதவன். 2 சைடும் இருக்கு. நாமும் புண்ணியத்தை பண்ணிட்டே இருந்தாதான் இந்த புண்ணியத்துக்கு ஈக்குவலா உள்ளவன் நம்ம வயத்துல பிறப்பான். நாம பிறந்து அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு யார் புண்ணியம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம்.
இந்த உலகத்திலேயே தசரதன் தான் அந்த அளவு புண்ணியம் பண்ணியிருக்கான். அதனால அவனை விட்டா வேற யாருக்கிட்டையும் நாம பிறக்க முடியாது அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கிறார். இது ஞானியான வசிஷ்டருக்கு தெரியறது. இவன் புள்ளை இல்லைன்னு தவிக்கிறது இருக்கட்டும், புள்ள வேணும்னு சொல்றது. அங்க ஒருத்தன் அப்பா வேணும் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு யார் வேணாலும் பிள்ளையா பிறப்பா, அவனுக்கு இவனை விட்டு அப்பா கிடையாது. அதனால சர்வதா நிச்சயமாக பிறந்தே தீரும் அப்படின்னு அஸ்வமேதம் பண்ணி வைக்கிறார். சுமந்திரர் சொன்னதன் பேர்ல ரிஷேசிங்கர்னு ஒரு மகரிஷி, அவர் ஐஷ்ணு வந்து புத்திரகாமன். அஸ்வமேதம்ங்கிறது பாபம் போறதுக்காக உள்ள காரியம், புத்திரகாமேஷ்டிங்கிறது குழந்தை பிறக்கிறதுக்காக உள்ள காரியம். இது வேற அது வேற. அஸ்வமேதம் பண்ணா குழந்தை பிறக்காது, பிறக்கும்னு எங்கேயும் சொல்லல. அஸ்வமேதம் பண்ணா பாவம் போகும். தரதி தரதி பிரம்ம ஹத்யா யோஸ்வமேதேன எஜதே அப்படின்னு பண்ணி அந்த புத்திரகாமேஷ்டி முடிகிற சமயத்துல ஒரு பாயசம் உள்ள பாத்திரத்தை ஒரு மனிதன் கொண்டு வந்து கொடுக்கிறான். தர்மம் சத்தியம். நெருப்பிலேந்து வரான். தசரதன் கையில் அந்த பாயசத்தை கொடுக்கிறான். இது வந்து தேவலோகத்துல தயாரிக்கப்பட்டதான பாயசம், மேட் ஃபார் தேவலோகம். நோ லோக்கல் மேடு கிடையாது, ஒரிஜினல் இந்தியா மேக்கு. தேவலோகத்துல தயாரிக்கப்பட்டதான பாயசம். இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? இது தரித்திர சேமியா பாயசம் இல்ல, புத்திரப்பிரதமான பாயசம். இதந்து நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹானத்வம் தன்யமாரோக்கியவர்தனம். பாயசம் தேவ நிர்மிதம் பிரஜாகரம், குழந்தையை கொடுக்கும், யசஸ கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். உன் மனைவிகளுக்கு குடு அப்படின்னு சொல்ல வந்த பாயசத்துல பாதியை எடுத்து கௌசல்யாட்ட கொடுத்தான், இன்னொரு கால் பங்கு எடுத்து சுமித்ரேட்ட கொடுத்தான், மிச்சம் இருக்கிறத எடுத்து கைகையிட்ட கொடுத்தான். மிச்சம் பாயசம் பாத்திரத்துல ஒட்டின்னு இருக்கு பாருங்க, அதை வழிச்சு திருப்பி சுமித்ரேட்ட கொடுத்தான். ஏன்னா அதை எடுத்து அப்படியே போ. அந்த காலத்துல வேஸ்ட் பண்ண மாட்டா பதார்த்தம். இந்த காலத்துல எல்லாம் அப்படியே போடுறோம். பறக்கணும். சாமான உற்பத்தி பண்றதை விட உயர்வு அதை வேஸ்ட் ஆக்காம இருக்கிறது. சாப்பிட்டா இலைய பார்த்தா நீட்டா இருக்க வேண்டாம். சில பேர் தொடச்சு வச்ச மாதிரி சாப்பிடுவோம், அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த இலைய கொண்டு போட்டா அதுல ஏதாவது ஒண்ணு ஒட்டின்னு இருக்கணும், ஜீவராசிகளுக்கு சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பூதபலின்னு பேர். கொஞ்சம் வச்சுதான் சாப்பிடணும், கொஞ்சோண்டு இத்தினோண்டு இருக்கணும், எரியக்கூடாது. அன்னம் நனிந்தியா தத் விரதம் பிராணோவா அன்னம் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த காலத்துல எல்லாம் தோசை மாவு கூட அப்படியே வழிச்சு நீட்டா எடுப்பா, மோர்னா அப்படியே வழிச்சு நீட்டா எடுப்பா. இன்னைக்கு பால் காய்ச்சின பாத்திரத்தை பார்த்தேன்னா அந்த ஆடை முழுக்க அதுல ஒட்டின்னு இருக்கு, அப்படியே தேய்க்க போடுறான். அதுவே ஆடையை எடுத்து அவன் வெண்ணெய் எடுத்துட்டு தான் நமக்கு கொடுக்குறான். கறந்த பாலை யாரு சாப்பிட்றான்? இதுல இந்தபடி வேஸ்ட் பண்ணினோம்னா அதை அப்படியே வழிச்சு கொடுக்க. 3 மனைவிகளும் சாப்பிட்டு கர்ப்பவதியானார்கள். பாயசம் சாப்பிட்டதுலேருந்து 12வது மாசம் குழந்தை பிறக்கிறது. ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தெய்வத்ய சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசஹ प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या अजनयद्रामं सर्वलक्षण संयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्या शिशुभे तेने पुत्रेणामित तेजसा यथा वरेण देवानां अदितिर्वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां यज्ञे
சாட்சாத் விஷ்ணோச்சதுர்பாகா சர்வைः சமுதிதோ குணைः அத லக்ஷ்மண சத்ருக்னௌ சுமித்ரா ஜனயத் சுதௌ வீரௌ சர்வாஸ்திர குஷலௌ விஷ்ணோரர்த்த சமன்விதௌ. கௌசல்யக்கு பகவான் வந்து அதிதிக்கு வாமன பகவான் பிறந்தா மாதிரி பிறந்தான். புனர்வசு நட்சத்திரம் கடக லக்னத்துல, புஷ்ய நட்சத்திரத்துல பரதன் பிறக்கிறான். ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல லக்ஷ்மண சுவாமியும் சத்ருக்னனும் பிறந்து ஒரு குழந்தை பிறக்குமான்னு ஏங்கின தசரதனுக்கு 4 குழந்தைகள் பிறந்து பரம சந்தோஷத்தை தசரதன் அடைஞ்சான் அப்படிங்கிற சரித்திரம்.